வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் 12 பார்ட் 1. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சிபிஎஸ்இ போர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம சேனலில் இனிமேல் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட் வைஸ் டாபிக் எப்படிலாம் கவர் பண்ணுறது வித்தின் 3 months கோர்சஸாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 3 months சம்மர் ஹாலிடேஸில் ஒவ்வொரு டாபிக் ரெலவெண்ட்டாகவும் எந்தெந்த டாப்பிக்கு எப்படி சொல்யூஷன்ஸ் பார்க்குறது இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன்ஸ் நம்ம சேனலில் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த புக்கை ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நமக்கு பார்ட் 1 பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 6 யூனிட்ஸுமே ரிவைஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக பார்ட் 1 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஒரு 30% ஆனுவல் எக்ஸாம்லேயே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். போர்டு எக்ஸாம்க்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா பார்ட் 1 புக்கில் இருக்கிற இந்த 6 யூனிட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின் டாப்பிக்காக நமக்கு இதில் நிறைய டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் டெப்த்தாக நமக்கு அந்த கான்செப்ட் ரீச் ஆகும். அதனால தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேட்ரிசஸ், தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன், மேட்ரிக்ஸ், டைப் ஆஃப் மேட்ரிசஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ symmetric matrices, elementary operations or transformations of a matrix, invertible matrices. கிட்டத்தட்ட 8 டாபிக்ஸாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட்டை 56 to 91 பேஜஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட்டும் மட்டும்தான், நிறைய டாப்பிக்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் ரெலவெண்ட்டாக ஒரு டெஃபினிஷன், அதுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, எக்ஸசைஸ் என்னென்ன, எக்ஸசைஸோட சொல்யூஷன்ஸ் என்னென்னங்கிறது வித் ஆன்சரோட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு தடவை வீடியோ முழுசாக கேளுங்க போதும். நீங்கள் பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக பாருங்கள். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் 3 மேட்ரிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ்னால் என்னங்கிற டெஃபினிஷன் தெரிஞ்சுட்டால் போதும். நம்மளால் இதுலேருந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். A matrix is an ordered rectangular array of numbers or functions. That is an மேட்ரிக்ஸுங்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கணும்னா ஒன் காலம் பேஸ்டாக நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசும்போது ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். The numbers or functions are called the elements or entries of the matrix. ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் பேசும்போது அது என்ட்ரிஸ்ன்னு கோட் பண்ணுவாங்க. அந்த பேர் தான். we denote matrices by capital letters. நார்மலாக மேட்ரிக்ஸை கேப்ஸ் லெட்டரில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A ஈக்குவலன்ட்டும் அந்த இதுதான் அரே ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கோட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் கோட் பண்ணும்போது நமக்கு -2 5 0 √5 3 6 இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இவ்வளோ தான். ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு ரோ என்ன காலம் என்னன்னு தெரியணும். The horizontal lines of elements are said to be rows of the matrix. Horizontal. First row, second row, third row. In this matrix having 3 rows. So number 1, number 2, number 3. ஹரிசாண்டல் லைன்ஸ் இது ரொம்ப முக்கியம். பேசிக்காக நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸில் நல்லா பார்த்துக்கோங்க. கால்குலேஷன் போட்டப்போ ரோ காலம் மட்டும் நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதை ரோ சொல்கிறோம் எதை காலம் சொல்கிறோங்கிறதுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. column of the matrix. Column na vertical lines of the elements are said to be column of the matrix. Vertical na -2 0 3 5 √5 6. இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். அவ்வளோதான். ஸோ வேர்ட்டிக்கல் லைன்ஸ் மேலேருந்து கீழே எழுதுறது தான் நம்ம காலம் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனா ரோ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ a matrix A has 3 rows and 2 columns. row 1, row 2, row 3. ஸோ 3 rows இருக்குது. column 1, column 2, 2 columns இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர்னு அடுத்த டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணுவோம் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் a matrix. A matrix having m rows and n columns is said to be a matrix of order m by n.
ஆர் எம் பை என் மேட்ரிக்ஸ். இதை ப்ரொனவுன்ஷியேட் பண்ணும்போது நம்ம ரீட் பண்ணும்போது எம் பை என், எம் கிராஸ் என் சொல்ல வேண்டாம், எம் பை என் சொல்லுவாங்க. எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நார்மலாக நம்ம இந்த நோட்டேஷன்ஸில் தான் ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் டிஃபைன் பண்ணுவோம். ஐ மீன் அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஆர்டரில் இருக்குங்கிறது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3 ரோஸ் இருக்கா, 1 2 3. அப்போ 3 பை காலம் எத்தனை இருக்குது, 1 2. அப்போ 2, 3 by 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர்னு கேட்டிங்கன்னா 3 by 2. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நமக்கு எதாவது மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கனாலும் ஃபஸ்ட்டு ரோவோட கேல்குலேஷன் எழுதிக்கோங்க, அடுத்த காலத்தோட வேல்யூ எழுதினாலே போதும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 3 1 - 1 0 2 3 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதோட ஆர்டர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4. அப்போ 4 காலம், 2 rows and 4 columns. ஸோ தட் இஸ் அவர் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எஸ். அவ்வளோதான். ஸோ இப்பொழுதைக்கு மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன், ரோ என்ன, காலம் என்ன, ஆர்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறது, இந்த 4 டெஃபினிஷன்ஸ் அண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கோட் பண்ண தெரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் சம்ஸ்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. Consider the following information regarding the number of men and women workers in the 3 factories 1, 2 and 3. Men workers and women workers factories level 1, 2, 3 data are given 30, 25, 25, 31, 27, 26. Represent the above information in the form of 3 by 2 matrix. So 3 by 2 matrix la the answer solunga. What does the entry in the third row and second column represent? So third row and second column, what does the entry and the value in the third row and second column எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு பேசிக் கொஷின்ஸ் தான். இருந்தாலும் இது எல்லாம் தெரிஞ்சால் தான் இதுக்கடுத்து ஒரு அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 ஃபேக்ட்ரிஸோட டேட்டா கம்பேர் பண்ணியிருக்காங்க. மென் ஒர்க்கர்ஸ் அண்ட் விமன் ஒர்க்கர்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, அண்ட் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நமக்கு 3 by 2 கேட்டிருக்காங்க, 3 rows and 2 columns. அப்போ இது அப்படியே மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் போடலாமா, 3 rows and 2 columns. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் 3 by 2 matrix is A equivalent to 30, 25, 25, 31, 27, 26. டேட்டாவை அப்படியே மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எழுதணும். கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கொஷினை ரீட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கே பாருங்கள், நம்ம வீடியோ கேட்டுக்கிட்டு புக்கை கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 3 by 2 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள். 1 2 3 3 ரோஸ். காலம் பார்த்தீங்கன்னா 2 காலம் தான், 3 by 2 மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, த என்ட்ரி இன் தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் இஸ் தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலம், இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 26 இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபேக்ட்ரி 3யை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபேக்ட்ரி 3 26, the value is 26. இதை மட்டும் ஹைலைட் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிள். ஆன்சர் இவ்வளோ தான். இந்த 2 லைன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கேட்டாங்க, ஸோ மேட்ரிக்ஸ் கேல்குலேஷனுக்கு எழுதிக்கோங்க. அடுத்து அவங்க என்ன டேர்ம் கேட்காங்களோ அந்த டேர்ம் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணாலே போதும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் a matrix has 8 elements, what are the possible orders it can have? அவ்வளோதான். ஸோ 8 elements இருக்குன்னா அதை எப்படி ஆர்டர் பாரிங்காக மாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 8 elements தான் நம்பர் 8க்கு நம்ம எப்படியெல்லாம் கோட் பண்ணலாம், 1 8 8 1 4 2 2 4 ஃபேக்டரைஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் 1 by 8 8 by n, 1 row 8 columns, 8 rows 1 column, 4 rows 2 columns, 2 rows and 4 columns, 2 by 4. இப்போ இந்த இது 8ங்கிறது நமக்கு எக்ஸசைஸ் சம்மில் கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி நமக்கு வேறு நம்பர்ஸில் கொடுத்தாங்கனாலும் நம்ம இந்த பேட்டர்னில் தான் எழுதணும். அவ்வளோ. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a 3 by 2 matrix whose elements are given by Aij equivalent to 1 by 2 modulus of I minus 3j. Construct a 3 by 2 matrix. ஒரு 3 rows and 2 columns இருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணுமா, whose elements are given. அந்த எலமெண்ட்ஸ் அந்த மேட்ரிக்ஸில் வரப்போகிற எலமெண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கணும். Aij equivalent to 1 by 2 modulus of I minus 3j. எப்படி கோட் பண்ணலாம் பார்க்கலாமா. கிவன் ஆர்டர் நமக்கு ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதுங்க. நம்ம நோட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணுங்கிறதும் நமக்கு ஈஸியாக புரியும்.
என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்க 3/2 மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிக்கோங்க 3/2னா 3 rows and 2 columns. மேட்ரிக்ஸ்குள்ள எலமெண்ட்ஸ் எழும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட், 2 காலம்ங்கிறப்ப 2 காலம் முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட், 8 2 2. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ரோ செகண்ட் எலமெண்ட். இப்போ பாருங்கள் 3 rows and 2 columns அழகாக எழுதியாச்சு. இப்போ இதில் இந்த A11, A12, 21, 22, 31, 32 ஓட வேல்யூலாம் என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கணும். அதுக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கணும். அவங்க இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்க்கலாம்? The element general form ij equivalent to 1/2 modulus of I minus 3j. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை இந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். A11 அப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1. AIJ ஜென்ரல் ப்ரொசீஜர் பாருங்கள். ஐ தான் ஃபஸ்ட் இருக்கும், ஜே செகண்ட் இருக்கும். ஸோ A11 என்ன வந்திருக்கலாம்? 1/2 மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக என்ன வரும்? 1 மைனஸ் 3. ஜேக்கு பதிலாக இது ஐ, இது ஜே தான். ஸோ அப்போ நமக்கு ஐ minus 3jல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 1 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 3. 1 minus 3 minus 2. அவங்க மாடுலஸ்ன்னு கொடுத்ததுனால ஒருவேளை நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் தான் எடுக்கணும். அப்போ 1/2 × 2 ஈக்குவலன்ட் டு 1. அடுத்து ஃபஸ்ட்டு வேல்யூவோட வேல்யூ 1, செகண்ட் வேல்யூ A12. இதே மாதிரியே நம்ம பார்க்கணும். ஸோ A12னா இதில் ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2. அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 3 × 2. 1/2 1 மைனஸ் 6. ஸோ 1 மைனஸ் 6ஓட வேல்யூ மைனஸ் 5. இது மாடுலஸ்லேருந்து எடுக்கும்போது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ 1/2 × 5 5/2. அடுத்து A21 செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. 1/2 மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 3 × 1. 1/2 2 மைனஸ் 3. 2 மைனஸ் 3ஓட வேல்யூ என்ன வரலாம்? மைனஸ் 1. மாடுலஸை விட்டு எடுத்திங்கன்னா இது பாசிட்டிவ் ஆகிடும், இது மாடுலஸ். ஸோ 1/2 இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். அடுத்து A22 ஐயோட வேல்யூவும் 2 தான், ஜேவோட வேல்யூவும் நமக்கு 2 தான். அப்போ என்ன வந்திருக்கலாம்? 1/2 மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 3 × 2. 1/2 2 மைனஸ் 6. 2 மைனஸ் 6 தான் மைனஸ் 4. இதை மாடுலஸை விட்டு எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? ப்ளஸ் 4 ஆகும். அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 2. அடுத்து A31 தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 1/2 மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3 × 1. 3 minus 3 value 0. அப்போ 1/2 × 0 0. தேர்ட் ரோ செகண்ட் வேல்யூ. அப்போ A3/2 1/2 மாடுலஸ் ஆஃப் 3 minus 3 × 2. 1/2 3 minus 3 2s are 6. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் மைனஸ் 3. இதை மாடுலஸை விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ப்ளஸில் வரும். அப்போ 1/2 × 3 3/2. அப்போ இந்த ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்ம கோட் பண்ணதில் A11, A12, A21, 22, 31, 32 எல்லா வேல்யூமே அண்டர் தி கண்டிஷனில் நம்ம இப்போ கேல்குலேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்த வேல்யூ எல்லாமே மேட்ரிக்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணலாமா? Therefore, required matrix is given by A equivalent to A11 value, A12, A21, A22, A31, A32. This is our required matrix of the given condition A. ஸோ இன்றைக்கி கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக் இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் யூனிட் சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணோம். மேட்ரிசஸில் டெஃபினிஷன், ரோனா என்ன, காலம்னா என்ன, ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் எப்படி கோட் பண்ணுறது, அண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் 1, 2, 3 3 ப்ராப்ளம் நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கனாலும் பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுங்க. ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா KanithaPezhai@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய எல்லா டவுட்ஸையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். we will support you. ஸோ நாங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.